ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. செம மாதம் இருக்கும் போல இருக்குது. அதனால தான் வந்து எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இப்போ கோவா கேங்கில் வந்துட்டு சௌந்தர்யா, ஜாக்லின், அதுக்கப்புறம் ரயான் ஒரு குரூப்பாக வந்து ஏதோ ஒரு ஸ்கிட் பண்ண போகிறாங்க போல இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அந்த குரூப்லாம் பண்ண போகிறாங்க போல இருக்குது. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது முத்துக்குமாரன் அண்டு சிவகுமார் பண்ண போகிறாங்க போல இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே வந்து ரிஹர்சல் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் முத்துக்குமாரன் பார்த்தீங்கன்னா அஸ்கி வாய்ஸில் ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்காரு. என்னையா அது அப்படியே உத்து கேட்கலான்னு பார்த்தா திரை ஐயோ இந்த வீரபாடு கட்டபொம்மன் டைலாக் இருக்கு பாருங்க, யாரிடம் கேட்கிறாய் திரை வட்டி அப்படின்னு கேட்பார்ல, கிஸ்தி அப்படின்னு, அந்த டைலாக்கை வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. நீ தான் ஜாக்சன் துறையோ அந்த மாதிரி விஷயம் வரும் பார்த்தீங்களா, அந்த இது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்க பொழுது காலையில் நடந்த விஷயங்களுக்கு கைமாற இதை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்கன்றது தெரியல. ஆனாலும் காலையில் நடந்த விஷயங்கள் நிறைய பேரோட மனசை வந்து புண்படுத்திருக்கிறத கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருந்தார். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்காக ஷேர் பண்ண நினச்சேன். என்னென்னா அவங்க போய் உள்ளே கேட்குறாங்க, பிபி எதனால் வருது டாக்டர் அப்படின்னு. வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் கண்டிப்பாக பிபி வரும். அந்த டைம் மட்டும் நீங்கள் எங்கேனா போயிருங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க டிவியை வந்துட்டு விற்றுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு டாக்டர்னா, அதாவது பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது, வீட்டில் நடக்குது சண்டை நடக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு பிபி வரும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிவி ஷோவால் பிபிஏ வருதுன்னா அது வந்து பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்துட்டு அவங்க அப்படியே யோசிச்சாங்களாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாருக்குமே பிபி ஏறி நிறைய பேர் பாவம் டென்ஷனாக இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக கூல் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணுறாங்க போல இருக்குது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கலாம் அது எப்படி போக போகுது, வன்மத்தில் முடிய போதா இல்லை நல்லா சூப்பராக ஹாப்பியாக இருக்க போதா அப்படின்னு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் முத்துக்குமாரோட ஃபேனாக இருக்கீங்க, யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.